அவங்களுக்கு பின்னாடி ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது. எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்த்தா கேரோலின் பேய் உருவத்தில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஷீபாவை வீட்டை விட்டு துரத்துற ரிச்சுவலில் அந்த ஷீபா கேரோலின் உடம்புக்குள்ளே பூந்துட்டுறதா சொல்கிறாங்க. அதனால் எட்டும் லோரனும் கேரோலின் மேலே ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அது இன்னும் மோசமாக தான் ஆக்குது. கேரோலின் லிட்டரலாக பறக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கேரோலினை ஒரு ரூமில் வச்சு அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் எட்டும் லோரனும் நிறைய ரிச்சுவல்ஸை அவங்க மேலே ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட் ராஜர், அதாவது கேரோலினோட ஹஸ்பண்ட், நீங்கள் இதுவரையிலும் பண்ணினதே போதும், இன்னும் கேரோலினோட நிலைமையை மோசமாக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. நாங்களே எங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு எட் அண்ட் லோரன் கிட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எட்டும் லோரனும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பல நாட்களாக கேரோலின் அந்த ரூம்குள்ளேயே அடைச்சி வைக்கப்படுறாங்க. போக போக நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவங்க இங்கிலீஷ்லேயே பேசல, ஏதோ ஒரு புது லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் பக்கத்தில் வந்தாலும் அடிக்க போகிறாங்க, இல்லைனா கடிக்க போகிறாங்க. அவங்க ஒரு மனுஷியாகவே இல்லை. ராஜரும் நிறைய சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்றாங்க, நிறைய ப்ரீஸ்ட்டை கூப்பிட்றாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. அந்த வீட்டை விட்டும் அவங்களால போக முடியல. கேரோலினாலையும் சுயநினைவுக்கு வர முடியல. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடுது. இந்த 10 வருஷம் கேப்பில் கேரோலின் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு புது வீடு பார்க்கறதுக்கான பணம் கிடச்சிருச்சு. அதனால் ஃபைனலாக 10 வருஷம் கழித்து அந்த பேய் வீட்டில் இருந்து அவங்க மூவ் ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே நேரில் பார்த்த அந்த பெரண்ட் ஃபேமிலியோட மூத்த பொண்ணு பெருசான உடனே அந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்தது, அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. அந்த நாவலோட பேர் ஹவுஸ் ஆஃப் டார்க்னஸ், ஹவுஸ் ஆஃப் லைட். அண்ட் அந்த நாவலை பேஸாக வச்சு தான் காஞ்சூரின் அப்படிங்கிற படம் எடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு போனதுனால கிட்டத்தட்ட நரக வேதனையை அந்த ஃபேமிலி அனுபவிச்சாங்க. அவங்க வாழ்க்கையோட கடைசி நாள் வரையிலும் ஷீபாவோட பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.